வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் எறா பொழிச்சது ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது வந்து வாழை இலையிலே குக் பண்ணுற ஒரு கறி. முதல்ல வந்து இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறேங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க மூடி போட்டு, அப்போ நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது எறா ஊறுற நேரத்துக்கு நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது செய்கிறதா இருந்தால் அதுவும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் கீறி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை தேவைப்படும். அடுத்து வந்து நான் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள், பெருங்காயம் தூளும் தேவைப்படும், இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். இப்போ இந்த கறி எப்படி தயார் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து ஒரு கடாயை மிதமான தீயில் காய வச்சு அதில் தேங்காய் எண்ணெய், அப்புறம் நம்ம ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்து சேர்த்துருக்கேன். இப்போது ஒரே மொத்தமாக நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே ஒரே மொத்தமாக சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. இந்த மசாலா வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கலரி வதக்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் தூளும் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கூடும். ஏன்னா இது ஒரு கறி மாதிரி, ஒரு தொக்கு மாதிரி. ஸோ வந்து அது வாழையில செய்கிறப்போ அந்த வாழையில ஃப்ளேவர் டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாக் அண்ட் அதர் சோஷியல் மீடியா ஹேண்ட் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுத்துட்டாங்க. அது தொக்கு மாதிரி வந்ததும் அதில் வந்து எறா சேர்த்துருக்கேன், ஊற வச்சுருக்கேன் எறா. ஜஸ்ட்டு 3 நிமிஷம் தான் பெரட்டி நல்லா வதக்கி எடுத்தேன். ஏன்னா நம்ம வாழையில வதக்க போகிறோம் இது வச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வாழையில பெருசு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கினேன். இன்னொன்று சின்ன வாழையிலையை வந்து நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சென்டரில் வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து நல்லா சப்போர்ட் மாதிரி இருக்கும். வாழையில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது கிழியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எக்ஸஸ் தண்ணி எல்லாம் நல்லா வடிய விட்டுட்டேன். இப்போ இந்த வாழையில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் சென்டரில் அந்த எறாவை வந்து வச்சிட போகிறேன். எறா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல பொட்டலம் மாதிரி மடித்து ஒரு நல்ல மெலிசான ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டி எடுத்துடணும். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வந்து சப்பாத்தி கல் வந்து மிதமான தீயில் காய வச்சுக்கணும். இது நம்ம பண்ணுறப்போவே. ஸோ வந்து இந்த கயிறு நல்லா கட்டி எடுத்துட்டோம்னாக்கா இந்த வாழையில பார்சலை நம்ம வந்து அந்த சப்பாத்தி கல்லில் வச்சு 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். உள்ளே வந்து எறா நல்லா வெந்துடும் அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ், ரசம்க்கு, இட்லி, தோசை, எஸ்பெஷலி கேரளா பரோட்டாவோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கு. இப்போ தவா நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த செஞ்சு வச்சுருக்க பொட்டலத்தை தவா மேலே வச்சு 2 பக்கமும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஒரு 2 to 3 minutes ஈச் சைடு நம்ம வந்து திருப்பி ஃப்ரை பண்ணோம்னா அது நல்லா அந்த எறா உள்ளே வெந்துடும். இது எறா நல்லா உள்ளே வெந்ததும் நம்ம எடுத்து தட்டில் வச்சு பரிமாற வேண்டியதாங்க. இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னா எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இது ரொம்பவே சூப்பரான கறி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.